நல்லதுமா, ரொம்ப நல்லது. நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்குது. சரி விடு, விஷயத்தை சொல்லிட்டல, இனிமே ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். எம்மாடி, யாருமே செய்ய முடியாத மிகப்பெரிய உதவியை நீ செஞ்சிருக்கமா, கலக்கிட்டமா. சரிங்க மாமா. ஏங்க என்னங்க சொன்னா? நாம நினைச்சபடியே எல்லாம் நடக்குது. எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சூப்பர்ப்பா. அப்புறம் என்னங்க, வாங்க இப்பயே உங்க தங்கச்சிட்ட போய் சொல்லி ஆக வேண்டியதை பாப்போம். அடுத்து என்ன நடக்கணும் வரிசையான்னு அப்படியே திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. சூப்பர். வாங்க, வாங்க, சீக்கிரம் போலாம். வா. மரகதா, 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 என்னண்ணே? என்னம்மா பண்றீங்க? தேன்மொழி சொல்லிட்டு போனான்னு அந்த வழக்கணையாம அப்படியே பாதுகாத்துட்டு உக்காந்துட்டு இருக்கியாகும். ஆமாண்ணே, தேன்மொழி அவ பொண்ணுக்காக பரிகாரம் பண்றப்போ நம்ம சரவணனுக்காக நான் இத கூட பண்ணலனா எப்படின்னு? அதுவும் இல்லாம புனிதா என்ன விளக்க அணையாம பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கால, அதான் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குதுமா, ரொம்ப நல்லா இருக்குது. உன்னோட இந்த வெள்ளந்தியான மனசு தெரிஞ்சதுனாலதான் வர்றவங்க போறவங்க எல்லாம் உன்னை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நாச்சு, ஏமாத்துறாங்களா? யாரு இப்ப யாரை ஏமாத்துறாங்க? இது பாரு, 19 எதுவும் சொல்லி வைக்காத. அப்படிலாம் எதுவும் கிடையாது மாப்ள. மாப்ள, மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா பேசுறவன் தான் இந்த நாச்சி புத்து. சரவணன் தெய்வான கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் ஒன்னும் விரோதி கிடையாது. ஆனா அதே சமயத்துல அது விஷயமா பொய்யான ஒரு பரிகாரத்தை சொல்லி உங்க 2 பேரும் யாராவது ஏமாத்தினாங்கன்னா அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பாத்துக்குங்க. பொய்யான பரிகாரமா? அண்ணா என்ன சொல்றீங்க? ஆமாமா, இந்த பரிகார விஷயத்துல தேன்மணி புனிதா 2 பேருமே உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க.